நவபாரதி சார், தாங்கள் அவரோடு பணியாற்றியிருக்கிறீர்கள். ஆமாம் சார். அதாவது அவரோட நான் சார் சினிமாவுக்கு வந்து 77களுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து அத்தனை பேருமே அவருடைய பிள்ளைகள் தான் சார். இதில் என்ன ஒரு அற்புதமான விஷயம்னா, இந்த தருணத்தில் ஜெயா டிவிக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இதை விட என் ஞான தகப்பனுக்கு ஒரு நன்றி செலுத்துவதற்கும் நான் இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கான பிரதிபலனை திரும்ப செலுத்துறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த ஒரு அற்புதமான எமோஷனான ஒரு தருணமாக இதை நான் பார்க்குறேன். அவர் வந்து சார் அவருடைய படங்களில் வந்து எவ்வளவு எமோஷனான கேரக்டர்களை வந்து பதிவு பண்ணுறாரோ அந்த ரியாலிட்டியான ஒரு பதிவு வந்து அவருடைய படைப்புகளில் இருக்கும். படைப்புகளில் இருக்கிறது தான் அவருடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு படத்தை வந்து உருவாக்குறப்போ வந்து அவர் வந்து தன்னை வந்து ஒரு முதல் படத்துடைய இயக்குனராகவும் தான் ஒரு புட்டனா கனகட்டையும் ஜெகநாதன்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண அந்த காலகட்டத்தில் இருந்த அதே இதோடு தான் இருப்பார். தான் தமிழ் சினிமாவில் ஒரு 1000க்கு மேற்பட்ட இயக்குனர்கள் 77க்கு பிறகு வந்து தமிழ் சினிமா வந்து இருந்த அதுக்கு முந்தைய பாதைக்கும் 77க்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பாதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு விஸ்தாரமான ஒரு பாதை. இன்றைக்கி வந்து மணிரத்னம் ஆகட்டும், அதற்கு பிறகு வந்து லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து அந்த சாலைகளை செப்பனிட்டு இருந்தாலும் ஒரு மண் சாலையாக இருந்த ஒரு சினிமாவை அவர் மட்டும்தான் சார் ராஜபாட்டையாக மாற்றினார். அப்படி ஒரு படைப்புகளின் மூலமாக வந்து இந்த நிமிடம் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கார். அவருடைய மரணங்கிறது என்னை பொறுத்தவரை, இன்றைக்கி நான் போனேன், சிவாஜி எப்படி வந்து தூங்குறப்போ வந்து நடிக்கிறது மாதிரி வந்து அவர் வந்து இருக்கிறாருன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி அவர் தூங்குகிற விஷயம் கூட வந்து எனக்கு தெரிய வந்து அந்த மாதிரி தான் இருந்ததே ஒழிய இறந்துட்டார் அப்படின்னு என்னால் நம்பவே முடியலை சார். ஒரு ரொம்ப எமோஷனான ஒரு தருணத்தை நான் கடந்து வந்த ஒரு ஃபீலில் இருக்கேன். கலைஞனுக்கு வந்து எப்போயுமே வந்து மரணம் இல்லை. நண்பர் சொன்னது மாதிரி வந்து கலைஞர் மட்டும்தான் சரஸ்வதியால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகரிக்கப்பட்ட படைப்பாளன் வந்து எப்போவுமே வந்து காலத்தால் வாழ்ந்து கொண்டிருப்பான். அது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் சார். சினிமாவில் அவரால் உருவாக்கப்பட்ட பாரதி ராஜாவுக்கு பிறகு வந்து அத்தனை சினிமாக்காரர்களுக்கும் அவர் தான் சார் இனிஷியல். எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா அம்மான்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உடலுக்கும் உயிருக்கும் உருவத்துக்கும் வந்து வேறு தகப்பன் தாய் இருக்கலாம். ஆனால் சினிமா அப்படின்னு வந்துட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அன்றைய காலகட்டத்தில் புறப்பட்ட இளைஞர்களுக்கும் பாரதி ராஜா மட்டும்தான் தகப்பன். அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்று வேடிக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டு அதில் குருவி கூடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆலமரத்தையே வந்து தங்களுடைய போதி மரமாக நினச்சி செதுக்கி 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 ஒவ்வொரு உதவி இயக்குனரும் வந்து இயக்குனராகி பறக்கணும்னு ஆசைப்பட்டதற்கு முழு முதல் வித்திட்ட மனிதன் வந்து என் ஞானத்தகப்பன் பாரதி ராஜா தான். அவருக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் அஞ்சலியெல்லாம் செலுத்த மாட்டேன், நன்றி சொல்கிறேன் சார். இதுதான் என்னோட எமோஷனலான ஒரு அவருக்கான ஒரு அற்புதமான ஒரு இதாக நான் ஃபீல் பண்ணுறேன். நவபாரதி, இப்போ ஒரு இயக்குனர் நீங்கள் அருண் பாரதிகிட்ட கேட்கலாம், நம்ம 2 பேருமே பேசுவோம். இப்போ அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். பல கேரக்டர்களை கோடம்பாக்கத்திலோ அல்லது வடபழனியிலோ அல்லது சாலி கிராமத்திலோ, பிரசாந்த் ஸ்டுடியோ, விஜயவாகினி, ஏவிஎம் இங்கே தான் நடக்கும். 76களுக்கு பின்பு இந்த கவிஞன், இந்த கலைஞன் இந்த கேமராவை தூக்கி கொண்டு வயல்வெளிகளுக்கு ஓடுகிறான். அங்கே பிறக்கிறாள் சப்பானி, மயிலு, ஜெனிஃபர் டீச்சர் கடலோரத்தில் பாடுகிறார். ஒரு இயக்குனராக இந்த மாபெரும் மனிதனுடைய படைப்புகள் எத்தனை உண்டு? அதில் உங்களை கவர்ந்தது ஒன்றை சொல்ல முடியும்? அவருடைய படங்கள் எல்லா காலத்துலேயுமே ரொம்ப அல்டிமேட் அப்படின்னு சொன்னோம்னா 16 வயதுலேயே தான் அல்டிமேட். அது வந்து ஒரு, ஏன்னா நீங்கள் ஒரு இயக்குனர், ஆமாம், உங்களுக்கு தெரியும் அது. ஆமாம், ஏன்னா அந்த படம் தான் சார் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை, அதாவது 76 77 காலகட்டங்களில் 77 78 காலகட்டங்களில் பரீட்சை முடித்த உடனே வந்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து தன்னோட பிள்ளை வந்து ஏதாவது ஒரு அரசியல் உலகத்துக்கு போகணும்னு ஆசைப்படலை. அந்த வயதில் இருந்த அந்த எல்லா இளைஞனுக்குமே வந்து ஒரு பெரிய குழப்பம் வந்தது சார். அப்பா அம்மாவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றக்கூடாது, நாம் டைரக்டர் ஆகணும். சார் தமிழ் சினிமாவில் பீம்சிங், பாலச்சந்தர், KS கோபாலகிருஷ்ணன், AC திருலோச்சந்தர், P மாதவன், மகேந்திரன் சார், இப்படி எல்லாருமே டைரக்டருங்க சார். ஆனால் அவங்க எல்லாத்தையும் நாங்கள் தான் டைரக்டருங்கிறோம். மக்களோட பார்வையில் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சராசரி சாமானிய மக்கள் வந்து அவன் படம் நல்லா இருந்துச்சு, இவன் படம் நல்லா இருந்துச்சுன்னு தான் இயல்பாக பேசுவாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் வந்து ஒரு சினிமாவுக்கு அவங்க தர்ற வந்து ஒரு பிணைப்பான நெருக்கம். ஆனால் பாரதி ராஜாவை மட்டுமே சார் மக்களும் டைரக்டர்னு சொன்னாங்க. டைரக்டர்னு சொன்ன வந்து ஒரே ஒரு தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத, அழிக்க முடியாத ஒரு எழுத்துனா அது பாரதி ராஜா தான். அப்படி
அந்த 76, 77, 78, 79 காலகட்டங்களில் 80 வரை பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வீச்சு. 16 வயதுல வந்து சென்னையில் வந்து தேவிபாலா தேட்டரில் 1 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து மிட்லண்ட் தேட்டரில் 1 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. பக்கத்துலேயே தேவிபாலா தேட்டரில் வந்து கிழக்க போர்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து புதிய வார்ப்புகள் தேவிபாலாவில் ஓடுது. தேவிபாலஸில் வந்து சிவப்ரோஜாக்கள். இப்படி ஒரு சென்னை நகரம்ங்கிற ஒரு பெரிய நகரத்தில் அவ்வளவு கிராமம் சார்ந்த ஒரு திரைப்படத்தை வந்து மக்கள் கொண்டாடி பார்த்தது அந்த படம் தான். ரியாலிட்டியான சினிமா அப்படிங்கிறத வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சாலும், குடிசைங்கிற ஒரு படம் ஒரு காலகட்டத்தில் வந்தாலும், கிராமத்து மனுஷங்களை, அதான் வைரமுத்து ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கார் சார். எங்கள் ஊருக்கு சினிமா வந்துச்சு, ஆனால் எங்கள் ஊரே சினிமாவில் வந்துச்சு. ஏன் எங்கள் ஊரை வந்து நான் வந்து அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா சினிமாங்கிறது வந்து செட்டுக்குள்ளே பார்க்கல வந்து ஒரு 4 செட்டு, ஒரு மிட் ஷாட்டு, மிட் லாங் ஷாட்டு, இப்படி தான் வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு வைடரான வந்து ஒயிட் ஷாட் வந்து வைக்கணும்னா வந்து அந்த செட்டை வந்து பெருசாக ஃபில்லப் பண்ணணும். அப்படி ஃபில்லப் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பட்ஜெட்டு சுருங்கி இருந்த காலத்தில் யதார்த்தமான ஒரு லொக்கேஷனுக்கு போனால் மட்டும்தான் நிச்சயமாக வந்து ஒரு அந்த யதார்த்தமான லொக்கேஷனை பதிவு பண்ண முடியும். அப்படி தமிழ் சினிமாவில் வந்து முறையாக பதிவு பண்ணப்பட்ட படம்னு பார்த்தோம்னா வந்து 16 வயதுலே அதில் வந்து அந்த கிடைச்ச அந்த எமோஷன் பாண்டிங் இருக்குல்ல, அந்த பாண்டிங் வந்து சார் அவரே சாதாரணமாக பேசலையே வந்து சார் அந்த 24 ஃப்ரேம் ஒரு செகண்டுக்குன்னுவோம், அந்த 24 செகண்டை தாண்டி அவர் ஹை ஸ்பீடில் பேசுவார். அப்படி ஒரு எமோஷனிஸ்ட். அவருடைய படைப்புகள் அந்த ட்ராலி வேகமாக மூவ் பண்ணுவார். அந்த ட்ராலியுடைய மூவ்மெண்ட்ஸில் வந்து கேமரா வந்து அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, கதாபாத்திரங்கள் நின்று பேசுனா கேமரா நகர்ந்துக்கிட்டு இருக்கணும், கதாபாத்திரங்கள் நகர்ந்து பேசினா வந்து கேமரா நின்று பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லலை. அந்த கண்களில் வந்து அவ்வளவு உயிர்ப்பு, அந்த உதடுகள் அவ்வளவு துடிப்பு இருந்தது காரணமே வந்து அவருடைய படைப்புகளில் இருந்த அந்த எமோஷன் தான். ஒரு நவபாரதிட்ட ஒரு கேள்வி. ஒரு அழகான கேரக்டர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் முட்டம், அலைகளோவிதில் அங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அலைகளோவிலே அங்கே தான். அந்த பெண்ணை பாருங்கள், ராதா, ஒரு ஒல்லியான தேகம் கொண்ட பெண். மற்றொருவர் ஒரு சாஸ்திர சம்பிரங்கள் பிராமணர், மேரி விச்சு. அந்த கேரக்டர் நீங்க இப்போ நினைவுபடுத்தி பாருங்க. ஐயோ, மேரியும் விச்சும் வந்து அதான் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்னு சொன்னோம்னா வந்து அந்த மேரி விச்சு கதாபாத்திரம் தான். டேவிட், உனக்கு என்ன மதமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறப்போ வந்து ஆமாம் எனக்கு என் மதம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலை. எண்டில் வந்து ஒரு பஞ்சு ஒன்று போடுவார் சார். நமக்காக உருவாக்கப்பட்ட நம்முடைய பாதைகளை அழிப்பதற்கும் அகற்றுவதற்கும் நமக்கு உரிமை உண்டு. அந்த எண்டு கேப்ஷனில் வந்து மதம்ங்கிறது காதலுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இந்த 2 தான், அதாவது உன் கழுத்தில் இருக்கிற சிலுவையும் பூணூலும் தான் வந்து இதையெல்லாம் இணைக்குதுன்னா இதை வந்து அத்து எரிஞ்சிட்டு நீ வந்து சராசரி மனுஷனா. ஏன்னா இந்த பூமிக்கு வர்ற எல்லா மனுஷனுமே வந்து எந்தவித அடையாளமும் இல்லாமல் தான் வர்றான். அவனுக்குன்னு தனிப்பட்ட அடையாளங்கள் இல்லை. அவன் தன்னுடைய குடும்ப அமைப்பில் வந்து எந்த ஒரு குடும்ப அமைப்பில் வந்து பிறக்கிறானோ அந்த அமைப்பில் அவனுக்கு ஒரு பேர் வைக்கப்படுது. அவன் வந்து மதமும் தெரியாது, சாதியும் தெரியாது, ஆமாம், மனுஷனாக பிறக்கிறான். அந்த ஆதாமியாவாளுடைய அந்த ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதை 2வது பேசுவோம். அது வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசுங்கள். முன்னாடி வந்து பாரதி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய முதல் படத்தில் வந்து சார் அப்படி ஒரு கதையை வந்து அவர் எடுக்கையில் வந்து அவருக்கு வந்து அவர் ஆக்சுவலாக வந்து அந்த படத்தை வந்து உருவாக்கணும்னு நினைக்கல. வந்து அவர் ஆசைப்பட்டது வந்து என்னென்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அவர் அந்த படத்தை ட்ரை பண்ணார். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நாகேஷ் தான் வந்து கமலோட ரோலில் நடிக்கிறதா வந்து அவர் ஆரம்பத்தில் ஸ்கிரிப்டாக வந்து அவர் வந்து உரிமைப்படுத்தி வச்சிருந்தது அதுதான். நாகேஷ் நடிக்கணும், அப்புறம் அந்த ரஜினி கேரக்டரில் வந்து ஸ்ரீகாந்த் நடிக்கணும், ஹீரோயினாக வந்து ஒரு பொண்ணு நடிக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த படத்தை வந்து டிஸ்கஷனில் வந்து அந்த படம் வந்து வேறு பரிமாணங்களில் மாறையிலாம் டெய்லி வந்து மனதளவில் சங்கடப்பட்டிருக்கார். சரி சரி, என்ன மாதிரினா வந்து இது வந்து எனக்கான படைப்பு, இதை வந்து எல்லாரும் சிதைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து அந்த படத்துக்கு வச்சுருந்த டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலின்னு தான் வச்சுருந்தார். கவியரசர் கண்ணதாசன் சுச்சுவேஷனை சொல்லி வந்து பாட்டு கேட்கறதுக்காக போகையில தான் வந்து என்னையா டைட்டில் வச்சுருக்கேன்னு கேட்டார். உடனே மயில்னு வச்சுருக்கேன். யோ, என்னையா அழகான ஒரு கதை பண்ணியிருக்கிற ஒரு 16 வயசு பொண்ணோட ஃபீலிங்ஸை சொல்கிற, அதுக்கு போய் மயிலுன்னு பேர் வைக்காமல் 16 வயதுலே அப்படின்னு கண்ணதாசன் தான் அந்த தலைப்பை கொடுத்தாரு. அது வந்து தியேட்டரில் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறப்ப அந்த படத்துக்கு முதல்ல பேர் மயிலு. இப்போ அது கூட கண்ணதாசன் 16 வயதுலேன்னு ஒரு அற்புதமான தலைப்பு வை. அந்த பொண்ணுடைய உணர்வுகள், அவளுடைய வாழ்வியல் எல்லாவற்றையும் நீ வந்து சொல்கிறது மாதிரி அந்த தலைப்புலேயே வந்து ஒரு உயிரோட்டம் இருக்கணுமேனு சொன்னோம்னா நாகேஷுடைய கதாபாத்திரம் வந்து கமலஹாசனாக மாறிச்சு. இப்போ கமல் வந்து நம்ம சொன்னது மாதிரி
கமலுக்கு வந்து கோவணம் கட்டி பார்த்தாரு, கமலை வந்து கெந்தி கெந்தி நடக்க விட்டாரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கமல் வந்து எல்லா படங்கள்லையுமே வந்து ஒரு ரொமான்ஸ் பாயாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஆமாம், அவருடைய மன்மதிலே சொல்லத்தான் நினைக்கிறேன், எல்லா படங்களையும் தங்கத்திலே வைரம், மேல்நாட்டு மருமகள், இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு ரொமான்ஸ் கியூட் சாக்லேட் பாயாக இருந்தவரை இதில் ஒரு அந்த சப்பானிக்கு செலக்ட் பண்ணி சப்பானியை வந்து கால் வந்து அந்த இயக்குனரே அந்த நடையை பாருங்க. அதான் அந்த கடவாப்பட்டி இருக்கின்ற கிராமத்தில் நம்முடைய தாய்மார்கள் வைத்து கொண்டு வரக்கூடிய அந்த பெட்டியை தூக்கி கொண்டு அவர் 99% படங்கள்ல கதை எழுதினது. அவர் ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணுவார். ஒன்லி டைரக்ஷன் மட்டும் தான். இயக்குனர் தான். அவர் கதை எழுதி வந்த 3 திரைப்படங்கள் வந்து 16 வயதுல அவருடைய கதை, சிகப்பு ரோஜாக்கள் அவருடைய கதை, அதுக்கு பிறகு வந்து டிக் 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 அவருடைய கதை. இப்போ ஒரு சின்ன கேள்வி, அருண் பாரதிட்டையும் இந்த டிக் 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 இருக்குல்ல, ஒரு 5 படங்கள் நம்ம இப்போ ஏற்கனவே 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், அப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய வார்ப்புகள், அப்புறமா டிக் டிக் டிக்கு, சிவப்பு ரோஜாக்கள். ஆமாம், இப்போ இந்த 5 படமே வெற்றி படம், கிராண்ட் சக்சஸ். 76லேருந்து 80க்குள்ள. ஆமாம், அப்படித்தானே? ஆமாம். அதுக்கப்புறம் 84 அலைகள் ஓய்வதில்லை, அதுக்கப்புறம் வந்து முதல் மரியாதை, அதெல்லாம் விட்டுருங்க. அது எப்படி ஒரு இவ்வளோ பெரிய, நான் இது வரைக்கும் அப்படி ஒரு 5 படங்களை கொடுத்து நான் பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள், 2 பேருமே சொல்லுங்கள். ஆமாம் சார், அது என்னன்னா எப்படி தொடர்ந்து 5 படம்? அதான் சார், என்னன்னா அது ஒரு நீண்ட தேடல் உள்ள ஒரு கலைஞனுடைய வெறி சார். அது பேர் அவர் வந்து புட்டனா கதைகள்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார், டாக்டர் ஏ ஜெகநாதன்ட்ட ஒர்க் பண்ணார், அவினாசி மினிட்ட ஒர்க் பண்ணார். ஒரு அதாவது அந்த நாட்களில் 60, 70களில் வந்து அவர் வந்து திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு. அவர் புட்டனா கதைகள்கிட்ட வந்து டீச்சர் அம்மா, சுடரும் சூறாவளியும், தபால்காரன் தங்கை போன்ற படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் அதிர்ஷ்டம் அளிக்கிறது ஏக ஜெகநாதன்ட்ட ஒர்க் பண்ணார். இந்த படங்களெல்லாம் ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் சார், ஒருத்தர் வந்து தென் மாவட்டத்தில் இருந்து வந்து சினிமாவுக்குன்னு போகிறான்னா அவனை ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து அடிக்கும். ஏண்டா வாழ்க்கையில் வந்து இங்கே உழுகிறதுக்கு நிலம் இருக்குது, பிழைக்கிறதுக்கு வழி இருக்கு, உருப்படா துறைன்னு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு வந்து கிராமத்தில் கூத்தாடி பயலா போகிறதுக்கு நீ ட்ரை பண்ணுற எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்க. அப்படி இருக்கிறவரை வந்து ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவரை இருந்திருக்காரு அவர். ஆமாம், அதெல்லாம் வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து போராடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி கஷ்டப்பட்டு புட்டனா கடைகள்கிட்ட அவர் வேலை பார்க்கல வந்து ஒரு சம்பவம் சார். புட்டனா கடைகள்கிட்ட வந்து அது அவரே சொன்னது. நாங்கள் இந்த D40 பிரவீன் காந்தி ஞாபகப்படுத்துன மாதிரி D40 வந்து 2010 நடந்துச்சு. அந்த நடந்த ஃபங்க்ஷனில் கிடைச்ச பெரிய ஃபண்டு தான் வந்து எங்களுடைய இயக்குனர் சங்கத்தையே வந்து உருவாக்கி இன்னைக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி கட்டடத்தை உருவாக்கி கொடுத்து, அவருடைய எல்லாமே வந்து அவரால் உருவானது சார். சரி, நாங்கள் அவரால் உருவானவர்கள். சரி, எங்களுடைய இயக்குனர் சங்கம் அவரால். பாக்கி சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த குழந்தை கொலைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கிறது தானே? நிறைய சார், பெரிய அளவில் குறைஞ்சி. ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச கிராமப்புறங்கள்ல வந்து சார் அந்த விஷயங்கள் நிறைய குறைஞ்சு படத்துல வந்து ஒரு இல்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்றது இல்லை என்று சொல்லலாம். விழிப்புணர்வு வந்திருக்கு. இல்ல சார், ஒரு திரைப்பட பணியா தானே அந்த படத்துல வந்து இடம்பெற்று அந்த படத்துல எழுதப்பட்டு இடம்பெறாத ஒரு வசனம் ஒன்று இருந்தது சார். அதில் ஆர் சுந்தரராஜன் நடிச்சிருப்பாரு. கிராமத்துக்கு வந்து வர்ற ஒரு கதாபாத்திரமா வந்து அவர் தான் வந்து அந்த கொலை செய்யப்படுற குழந்தைய வந்து வாங்கிட்டு போய் வளர்த்து அந்த குழந்தை தான் வந்து அந்த பெரியார்தாசன் கேரக்டரை வந்து காப்பாற்றுற மாதிரியான ஒரு குழந்தை வரும். பெரியார்தாசன் அதில் வந்து ஒரு வசனம் ஒன்று எழுதப்பட்டிருக்கும். அந்த எழுதப்பட்ட வசனம் என்னன்னா, காந்தி 3 ஆம்பளை பிள்ளை பெற்றாரு, ஒரு பிள்ளை கூட பேர் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆனா நேரு வந்து ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றாரு. அந்த ஒரு பொம்பளை பிள்ளை தான் இந்தியாவே ஆண்டுச்சு. பொம்பளை பிள்ளைங்கிறது வந்து அவ்வளவு உன்னதமானது. அற்புதம், அற்புதம்.